வணக்கம், நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியில் இந்த 12 ராசிக்காரர்களும் நம்மளுடைய பலாபலன்களை நல்ல விதமாக மாற்றிக்கொண்டு நல்ல பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கு, குருவின் தோஷம் நீக்குவதற்கும், குருவின் பார்வையும் பலமும் அதிகரிப்பதற்கும் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு பொருளை நாம் கோமாதாவிற்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குருவால் ஏற்படுகின்ற எல்லா விதமான நற்பலன்களும் பன்மடங்காக பெருகி நமக்கு வரும் அப்படின்றதற்காக இந்த ஒரு பதிவு. 12 ராசிக்காரர்களும் கொடுக்கலாம். இந்த ராசி அந்த ராசி அப்படின்றது இல்லை, எல்லா ராசிக்காரர்களும் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் இந்த கோமாதாவிற்காக. இப்போ இந்த குரு பயிற்சி எந்த நேரத்தில் உருவாகுது, எந்த நேரம் மாறுறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை 1/5/2024 கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி திருவோண நட்சத்திரம் உள்ள நேரத்தில் அந்த நாளில் அவர் மதியம் 1 மணிக்கு பயிற்சியாகிறார், ரிஷப ராசிக்குள் வருகிறார். அதாவது குரு பகவான் சரவீடான மேஷ ராசியில் இருந்து ஸ்திர வீடான ரிஷப ராசிக்குள் மதியம் 1 மணிக்கு பயிற்சியாகிறார். பொன்னவன் மன்னவன் தென்னவன் என்றெல்லாம் புகழப்படும் குரு பகவான் மட்டும்தான் நவகிரகங்களில் முழு சுபராக உள்ளவர். சுபத்தன்மையுடன் சுபராகி இருப்பதால் தான் குரு பார்த்திட கோடி புண்ணியம், குருக்கான கோடி தோஷம் விலகும் என இவர் பார்வைக்கு அதிகமான பலன்கள் உண்டு என்று ஜோதிடத்தில் அதற்கான பலன்களையும் கூறி வருகிறார்கள். 9 கிரகங்கள் 8ல் கெட்டுப்போனா கூட இந்த ஒரே ஒரு கிரகமாகிய குரு ஒருவருடைய ஜாதகத்தில் வலுத்து நல்ல இடத்தில் இருந்தார் என்றால் அவருக்கு அனைத்து விதமான யோகங்களும் வந்து சேரும். தனம் தானியம் சம்பத்துடனும் குலம் கோத்திரம் விளங்க விருத்தியடைய சற்புத்திரர் பாக்கியத்தையும் தருபவர் இவர்தான். ராஜ கிரகமாகிய ராஜாவென அழைக்கப்படும் இவரின் தயவு இருந்தால்தான் அரசியலில் கூட அமைச்சராக மாற முடியும். இவர் எல்லா விதத்திலும் ஆளுமை தன்மை கொண்டு விளங்கக்கூடிய இவர் யார் ஒருவர் புலமை பட்டம் பதவி புகழ் என்று அந்தஸ்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தில் அனைத்திலும் குரு வலுவாக அமைந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் தங்கத்திற்கு எவர் ஒருவருடைய வீட்டில் தங்கம் நிறைந்திருக்கிறதோ, எவருக்கு தங்கம் சேருகிறதோ அவர்களுக்கெல்லாம் குருபலன் குருவோட கடாட்சம் அதிகமாக நிறைந்திருக்கிறது, வலுவாக அமைந்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, வழக்கறிஞராக இருக்கலாம், வங்கி மேலாளராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அல்லது பெரிய பொது தொண்டு நிறுவனராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர் அனைவருக்கும் குருபலன் குருவோட அருக்கராட்சம் கண்டிப்பாக அவருடைய ஜனனகால ஜாதகத்தில் நிறைந்திருக்கும். அந்த குரு வருவால் தான் இத்தனை விஷயங்கள் நடக்கின்றது. அதனால் இந்த குரு பகவான் மதியம் 1 மணிக்கு மாறுகிறார். எப்பொழுது? புதன்கிழமை. அதனால் நம்ம இந்த ஒரு பொருளை வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஓரை வரும். அந்த குரு ஓரையில் நம்ம இந்த பொருளை அந்த கோமாதாவிற்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குருவினால் ஏற்படுகின்ற பலன்கள் பல மடங்கும், அவரால் ஏற்படுகிற தீமைகள் சிறிதளவாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இந்த பொருளுக்கு உண்டு. இது சாதாரண பொருள் தான், நீங்கள் பார்ப்பதற்கு எளிமையாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்குள்ள நிறைய தத்துவங்கள் உண்டு. ஒவ்வொரு உருவத்திற்கு, ஒவ்வொரு பொருளுக்கு, ஒவ்வொரு நிறத்திற்கு, ஒவ்வொரு நேரத்திற்கு அதற்கென்று தனித்தனியான ஒரு ஆறாத்தன்மையும் அதற்கான ஒரு தனித்துவமும் கண்டிப்பாக உண்டு. நாம் பார்ப்பது இது சாதாரணம் தான் அப்படின்னு தோணும், ஆனால் அதற்குள் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நம்ம கோமாதாவிற்கு என்ன பொருள் தரணும் அப்படின்னா, நீங்கள் புதன்கிழமை 1 மணிக்கு மேலே குரு மாறுகிறார். அதற்கு முன்னாடி காலையில் புதன்கிழமையில் கொடுக்க வாய்ப்பு இருப்பவங்க கொடுங்க. அப்படி இல்லைன்னா குரு மாறிய பிறகு வியாழக்கிழமை காலை 6லிருந்து 7 மணி என்கின்ற குரு ஓரையில் கொடுப்பது ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். அப்படி அந்த நேரத்தில் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா மதியம் 1லிருந்து 2 குரு ஓரை வரும், அந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுங்க.
அருகில் இருக்கிற குரு ஆலயத்திற்கு இல்லைனா குரு தட்சிணாமூர்த்தி ஆலயத்திற்கு அப்படி அது இல்லைன்னா சிவ ஆலயத்திற்கு சென்று கண்டிப்பாக உங்கள் பெயரில் ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். குரு மாறுவதற்கு முன்பும் போய் நீங்கள் தரிசனம் செய்யலாம். குரு மாறிய பிறகும் கண்டிப்பாக நீங்கள் போய் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அப்படி எங்களால் ஆலயம் செல்ல முடியலை அப்படின்றவங்க வீட்டில் குருவை நினைத்து வடக்கு பக்கமாக ஒரு தீபத்தை ஏற்றி நெய் தீபம் பஞ்சதிரி போட்டு நீங்கள் ஏற்றி குருவை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். இனிப்பான பொருளை வாங்கி வைங்க. அதிலும் குறிப்பாக மஞ்சள் கலர் லட்டு, அது வீட்டில் வாங்கினாலும் வீட்டில் செஞ்சாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, அந்த மஞ்சள் கலர் லட்டு உருண்டையாக இருக்கிற லட்டுனா உருண்டையாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பூந்திலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் லட்டை வாங்கி நீங்கள் பூஜை அறையிலையும் வைங்க. அந்த பொருளை தான் நீங்கள் காலையில் பசுவிற்கு கொடுக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் பூஜை அறையில் 2 இல்லைன்னா 3 லட்டு வைங்க. வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதில் ஒரு லட்டை எடுத்து காலையில் நீங்கள் பசுவிற்கு கொடுங்க. இந்த லட்டு கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். லட்டு என்பது மிக மிக உன்னதமான ஒரு பொருள். இது லக்ஷ்மி கடாட்சத்தையும் குரு கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடியது. அதில் மஞ்சள் நிறம் என்பது குருவை கொடுக்கக்கூடியது. அதில் அமைந்திருக்கின்ற சர்க்கரை இனிப்பு சுவையானது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. அதில் போடுகின்ற முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் லக்ஷ்மி வசியம் கொண்ட பொருட்கள். எப்பொழுதுமே நாம் நம்ம வீட்டில் முந்திரி, பாதாம், ஏலக்காய் இந்த பொருட்கள் வைத்து கொண்டிருக்க வேண்டும். அதை நாம் உணவுக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் பண ஈர்ப்பு விதியில் உள்ள ஒரு விசேஷம். அதனால் பாதாம், முந்திரியெல்லாம் ரொம்ப விசேஷமான பணத்தன்மையை, பண நடமாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதிக அளவில் இல்லைன்னா கூட கொஞ்சம் அளவுலையாவது நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும். 1-2 முந்திரி, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி பொருட்களை நாம் சாப்பிட வேண்டும். நாம் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பண பரிவர்த்தனை செய்கிறோம், ஒரு நல்ல விஷயம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாயில் இந்த மாதிரி பொருட்களை போட்டு அதை மென்று கொண்டே பேசுங்கள். நீங்கள் சொல்லுகிற விஷயம் வெற்றியில் சென்று முடியும். சரிங்களா? அதை பற்றி சொன்னோன்னா நிறைய விஷயம் இருக்குது. நான் அதுக்காக சொல்லலை. இவ்வளவு இந்த பொருட்களில் இவ்வளவு தன்மைகள் உண்டு. அதனால் கண்டிப்பாக இந்த லட்டை மறுநாள் காலையில் 6 to 7 மணிக்கு இந்த பசுவிற்கு கொடுங்க. இந்த 1 லட்டு கொடுக்கலாம், 3 லட்டு கொடுக்கலாம், உங்கள் வசதிக்கு ஏற்ப. இந்த வியாழக்கிழமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை 3 வியாழக்கிழமை தொடர்ந்து கொடுக்கணும். அப்படி முடியல விட்டுட்டிங்கனாலும் பரவாயில்லை. ஆனால் அடுத்த வாரமாக 3 வாரங்கள் பசுவிற்கு மஞ்சள் கலர் லட்டை கொடுங்க. இந்த லட்டு கொடுக்கறதுனால என்ன கிடைக்கும்னா எல்லாமே கிடைக்கும். முதல்ல திருமண பாக்கியம் ஏற்படும், திருமண தடை நீங்கும், கலத்திர தோஷம் நீங்கும், கல்வி செல்வம் நமக்கு கிடைக்கும், நல்ல படிப்பு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும், தங்க நகை சேர்க்கை கிடைக்கும், பொன் பொருள் சேர்க்கை, தனம் தானிய சேர்க்கை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. ஏன்னா இந்த 30 கோடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய ஒரு ஜீவன். அந்த ஒரு ஜீவனுக்கு நாம் உணவாக எந்த பொருளை கொடுத்தாலும் அத்தனை தேவர்களுக்கும் கொடுத்த புண்ணியம் நமக்கு சேரும். அதனால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் வருகின்ற எல்லா விதமான நல்ல பலன்கள் அதிகமாகவும் தீய பலன்கள் குறைவாகவும் கிடைப்பதற்கு இந்த குரு பரிகாரமாக இதை கண்டிப்பாக செய்யணும். இது மட்டும் இல்லை, அந்த பசுவிற்கு நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பொருட்கள் கொடுத்தா அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய இருக்குது. இதை நீ நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் தான் கிடைக்கும். இது ஒரு வாட்டி தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் பசு சாப்பிடக்கூடிய எந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பொருளை கண்டிப்பாக கொடுங்க. அதனால் உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து புண்ணிய கணக்குகள் கூடி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் நலமும் பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.